செஸ்ட் பெயின் வந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஹார்ட் அட்டாக் தான். அப்போ ஸ்ட்ரோக்கில் எந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஸ்ட்ரோக் வந்தால் வலி வருமா இல்லை வேறு சிம்டம்ஸ் வருமா? இந்த ரெண்டு வியாதிக்குமே முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதாவது இந்தியாவிலே ஆகட்டும் இல்லை நம்ம வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இந்த ரெண்டு வியாதியும் வர 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 ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஜென்ரலாக ஒரு வியாதியில் வலி வருதுன்னா அதை நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவே வலி இல்லாமல் செஸ்ட் பெயின் சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக்குக்கும் பிரெயின் அட்டாக்குக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். வணக்கம், நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலிருந்து. மூளை மற்றும் தண்டுவடம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ 100 வீடியோஸ் கிட்ட, முக்கியமாக அவேர்னஸ் வீடியோஸ். அதாவது மக்களாகிய உங்களுக்கு மூளை மற்றும் தண்டுவடம் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் இந்த வீடியோவை உங்களுக்காக நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது 2 முக்கியமான சீரியஸான ப்ராப்ளம். செஸ்ட் பெயின் வந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஹார்ட் அட்டாக் தான். அப்போ ஸ்ட்ரோக்கில் எந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஸ்ட்ரோக் வந்தால் வலி வருமா இல்லை வேறு சிம்டம்ஸ் வருமா? இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், செஸ்ட் பெயின் வந்தால் நம்ம எல்லாத்துக்கும் உடனடியாக தெரியும் ஆஸ்பிரின்கிற ஒரு மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி முதலுதவி செய்வோம். ஆனால் அதே ஆஸ்பிரின் மருந்தை ஸ்ட்ரோக் வந்தால் நம்ம முதலுதவியாக உடனடியாக கொடுக்கலாமா வேண்டாமா? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதில் செஸ்ட் பெயின் சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக்குக்கும் பிரெயின் அட்டாக்குக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் ரெண்டுமே இரத்த குழாயில் வரக்கூடிய ஒரு முக்கியமான வியாதி. ரெண்டுலேயுமே டைம் இஸ் ஈக்குவல் டு ட்ரீட்மெண்ட். அதாவது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த வியாதிக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு போய் அந்த நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்டை நம்மளால் காப்பாற்ற முடியும். இந்த 2 வியாதிக்குமே முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதாவது அன்கண்ட்ரோல்டு பிபி, அதாவது ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன், அதே மாதிரி ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹை கொலஸ்ட்ரால், இது எல்லாமே இந்த 2 வியாதிக்குமே பொருந்தும். இந்தியாவிலே ஆகட்டும் இல்லை நம்ம வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இந்த 2 வியாதியும் வர 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 ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. என்ன காரணம்னா, நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான பாப்புலேஷன், ஒரே மாதிரியான உணவு வகைகளை கடைபிடிக்கிறோம். 2வது எல்லாத்துக்கும் மேலே சோம்பேறித்தனம்னு சொல்லக்கூடிய அந்த செடன்ட்ரி லைஃப், அதுதான் நமக்கு இந்த மாதிரி வியாதிகள் அதிகமாக வர்றதுக்கு ஒரு காரணம். ஹார்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா இருதயத்தோட தசைகளுக்கு ரத்த ஓட்டம் குறையிறனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. அதுவே ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையிறனாலையும் ஸ்ட்ரோக் வருது. அதே மாதிரி மூளைக்கு போகிற ரத்த குழாய் வெடித்து ரத்த கசிவாகிறனாலையும் ஸ்ட்ரோக் வருது. ஸோ இது 2 காரணங்களாலையும் ஸ்ட்ரோக் வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹார்ட் அட்டாக்ல நமக்கு செஸ்ட் பெயின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு வலி வரும். ஆனால் அதுவே ஸ்ட்ரோக்கில் நமக்கு எந்த வலியும் வராது. ஜென்ரலாக ஒரு வியாதியில் வலி வருதுன்னா அதை நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுவே வலி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்ட்ரோக்குக்கு நம்ம ரொம்ப பயப்படுறது எதனாலன்னா, நமக்கு முகம் வீக் ஆகும். அதாவது ஒரு பக்கம் கோணல் ஆகும். 2வது கை தூக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது நமக்கு பேச்சு மாறுறதுக்கு, அதாவது ஸ்பீச் கொளறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் மட்டும்தான் தலைவலி வரும். வலி ஒரு வியாதியில் ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன் தூக்கத்தில் கூட ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய அந்த நெஞ்சு வலி வந்துச்சுன்னா நம்ம உடனடியாக நெஞ்சை பிடிச்சி எந்திரிச்சு, ஐயோ எனக்கு நெஞ்சு வலியுது, ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் அதுவே ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அந்த பேஷண்ட் தூங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முகம் பலகீனமானாவோ இல்லை கை தூக்க முடியாமல் போனாவோ இல்லை பேச்சு கொளறதோ நமக்கு எந்திரிக்கிற வரைக்கும் தெரியாது. வலி இல்லாததுனால தான் ஸ்ட்ரோக்கை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹார்ட் அட்டாக்ங்கிறது இருதயத்தோட தசைகளுக்கு போகக்கூடிய அந்த இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறனால நிறைய பேர் நெஞ்சு வலி வந்த உடனே ஆஸ்பிரின் சொல்லக்கூடிய அந்த மருந்தை சாப்பிடும்போது அந்த மருந்து ஆக்சுவலாக பிளட் தின்னர், அதாவது அந்த கிளாட்டை டிஸ்சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பவர் அந்த மருந்துக்கு இருக்குது. அதனால் ஆஸ்பிரின் சாப்பிட்ட உடனே ஹார்ட் அட்டாக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஸ்ட்ரோக் வந்தால் நீங்கள் உடனடியாக ஆஸ்பிரின் எடுத்தீங்கன்னா ஒருவேளை அது உங்களோட வியாதியை மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 100ல் 15% ஸ்ட்ரோக் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கசிவுனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி இரத்த கசிவுனால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அடைப்பு, கசிவு 2மே ஸ்ட்ரோக்கில் வரலாம். இதில்
அடைப்புனால வர்ற அந்த ஸ்ட்ரோக் வந்து இந்த ஆஸ்பிரின் மருந்துனால இம்ப்ரூவ் ஆனாலும், இந்த கசிவுனால வரக்கூடிய ஸ்ட்ரோக் வந்து இந்த ஆஸ்பிரின் மருந்து குடுக்கும்போது ரொம்ப சீரியஸா மோசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு தெரிஞ்சா, உடனடியா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயி டாக்டர பார்த்து, டாக்டர் வந்து உடனடியா அவருக்கு வந்து சிடி ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சிடி ஸ்கேன்ல இது அடைப்புனால வந்திருக்கிற ஸ்ட்ரோக்கா, இல்ல இரத்த கசிவுனால வந்திருக்கிற ஸ்ட்ரோக்கா? ஏன்னா 2மே வந்து கை, கால் பலவீனம் வரும். வாய் பேச முடியாம போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சு கொளறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 2ஓட சிம்ப்டம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்ன்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய் அடைப்புனால வர்ற ஸ்ட்ரோக்ல மோஸ்ட்லி தலைவலி வராது. ஆனா, இந்த இரத்த கசிவுனால வரக்கூடிய ஸ்ட்ரோக்ல தலைவலி வரும். இது ஒரு சின்ன ஹிண்ட் தான். ஆனா, நீங்க வந்து என்ன ஸ்ட்ரோக்குன்னு தெரியாம, சிடி ஸ்கேன் பண்ணி அத என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணாம இந்த ஆஸ்பிரின் மருந்து குடுக்கும்போது, ஒருவேள அந்த 15% 100ல 15% இரத்த கசிவுனால வரக்கூடிய ஸ்ட்ரோக்கா இருந்தா, அவங்களுக்கு வந்து சிம்ப்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பாதிப்புகள் மோசமாக்கி, உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு முதல்ல ஆஞ்சியோ பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லக்கூடிய ஸ்டென்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. ஒருவேள அதிகப்படியான இரத்த குழாய் அடைப்பு இருக்கவங்களுக்கு வந்து அவங்க பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு வந்து, வந்த உடனே அவங்க வந்து அந்த கோல்டன் ஹவர்ல அதாவது அந்த ஸ்ட்ரோக் வந்த 4 1/2 மணி நேரத்தில ஹாஸ்பிட்டல் போயி, சிடி ஸ்கேன் பண்ணி, ஒருவேள அவங்களுக்கு அடைப்புனால வந்திருக்கிற ஸ்ட்ரோக்கா இருந்துச்சுன்னா, டிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்த உடனடியா அவங்க குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, த்ராம்பெக்டமின்னு சொல்லக்கூடிய அந்த எண்டோவாஸ்குலர் ட்ரீட்மெண்ட் பண்ணி, அந்த அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த கிளாட்ட வந்து வெளியில எடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. இதுவே இரத்த கசிவுனால வந்திருக்க ஸ்ட்ரோக்கா இருந்துச்சுன்னா, ஒண்ணு மருந்து மாத்திரை மட்டுமே குடுத்தும் சரி பண்ணலாம். இல்ல அந்த இரத்த கசிவு வந்து பெருசா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு உடனடியா அறுவை சிகிச்சை தேவைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாரி ட்ரீட்மெண்ட் டிஃபரன்ஸ் செஸ்ட் பெயின் அதாவது ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன மாரி ட்ரீட்மெண்ட், ஸ்ட்ரோக் வந்தா என்ன மாரி ட்ரீட்மெண்ட்ங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவ பார்த்தவங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும். டாக்டர் ஹார்ட் அட்டாக்கும் வந்து ஸ்ட்ரோக்கும் வந்துச்சுன்னா, அப்ப நாங்க என்ன பண்றது? எனக்கு நெஞ்சு வலியும் வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா கை, கால் பலகீனமாயிருச்சு. பேச்சு கொளறுது. தலைவலி அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்றது? ஆமா, இந்த மாரியும் ஒரு சில நேரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அதாவது ஏஎஃப்ன்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ல வந்து ஹார்ட் சேம்பர் வந்து ரொம்ப படபட படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த சமயத்தில வந்து ஹார்ட்ல வந்து பிளட் பூல் ஆகி, அந்த பிளட் வந்து கிளாட் ஆகி, அந்த கிளாட் வந்து இரத்த குழாய் வழியா மேல போயி மூளையில வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இத தான் நாங்க கார்டியோ எம்போலிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் வந்து தாறுமாறா துடிக்கிறனால, அதில கிளாட் ஃபார்ம் ஆயி, அந்த கிளாட் வந்து இரத்த குழாய் மூலமா மூளைக்கு போயி, அந்த மூளையில பாதிப்பை ஏற்படுத்தி, அதன் மூலமா ஸ்ட்ரோக் வருது. இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கும். சில நேரம் அது ஹார்ட் அட்டாக்காவும் மாறும். அதே சமயம் அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக்கும் வரும். இந்த மாரி சமயங்கள்ல நீங்க 2க்குமே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக ஏற்கனவே நீங்க கார்டியாலஜிஸ்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோ, இல்ல இந்த ஏஎஃப்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருந்துச்சுன்னா, கார்டியாலஜிஸ்ட் கண்டிப்பா உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களுக்கு ஏதாவது நரம்பியல் சம்மந்தமான அதாவது உங்களுக்கு பேச்சு கொளறுறதோ, இல்ல கை தூக்க கஷ்டமா இருக்கிறதோ, இல்ல வாய் கொளறதோ இருந்துச்சுன்னா, உடனடியா நீங்க நரம்பியல் மருத்துவர போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற உங்களுக்கு இந்த மாரி நரம்பியல் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா, இம்மீடியட்டா நீங்க நரம்பியல் நிபுணர போய் பார்த்து, உங்களுக்கு வந்திருக்கிறது இந்த கார்டியோ எம்போலிக் ஸ்ட்ரோக்கா இருக்கான்னு பார்த்து, அப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க கண்டிப்பா மருத்துவம் எடுத்துக்கிட்டே ஆகணும். இல்லன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோல நான் மக்களாகிய உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஹார்ட் அட்டாக்கா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரோக்கா இருந்தாலும் சரி, உடனடியா 108 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஒருவேள நெஞ்சு வலி மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு எந்த விதமான நரம்பு தொந்தரவுகள் இல்லன்னா, நீங்க ஆஸ்பிரின் எடுத்துக்கலாம். ஆனா, உங்களுக்கு இதே நரம்பியல் தொந்தரவு ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது உங்க கை, கால் பலவீனமாகறது, வாய் கொளர்றது, இல்ல உங்களுக்கு முகம் ஒரு பக்கம் கோணலா இருக்கிறது இருந்துச்சுன்னா, மருத்துவர பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரின் மருந்து எடுத்துக்காதீங்க. அப்படி எடுக்கும்போது, ஒருவேள உங்களுக்கு வந்து இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட இரத்த கசிவினால் ஏற்படக்கூடிய பக்கவாதமா இருந்துச்சுன்னா, அது மோசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹார்ட் அட்டாக்குக்கும், ஸ்ட்ரோக்குக்கும் உள்ள வித்தியாசத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, கரெக்ட்டா நீங்க டாக்டர பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து, உடனடியா இந்த வியாதிகள்ல இருந்து விடுபடணும்னு தான் என்னோட ஆசை. கண்டிப்பா நீங்க அத பண்ணணும். பண்ணுவீங்களா?